துளாராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் நினைக்கக்கூடிய விஷயம், நீங்கள் யாரையுமே நெருங்குறது இல்லை. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு தான் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க. நிறைய பேர் பாடம் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. உங்களுக்கு நண்பனாக இருக்கட்டும், அதே மாதிரி கூட இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், சுற்றி இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரிங்க. நிறைய விஷயங்கள், நிறைய பாடத்தை நீங்கள் கற்றுருக்குறீங்கன்னு சொல்லலாங்க. அதனால் இந்த நேரத்தில் எல்லாத்துலேயுமே நீங்கள் எச்சரிக்கையாக தான் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. பழகிற பழக்கத்துலையுமே இந்த நேரம் நிறைய வித்தியாசத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாங்க. எல்லாருக்கிட்டையுமே இனிமேல் பேசி சிரிச்சிட்டு இருந்த காலம் இல்லாமல் போச்சு. ஏன்னா நிறைய பாதிப்பு உணர்ந்திருக்கக்கூடிய தன்மை இந்த நேரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல மாற்றம் படிப்படியாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. பேச்சு மூலமாகவே மற்றவங்களுக்கு ஒக்கி போடக்கூடிய சாமர்த்தியம் தெரிஞ்சிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நெகட்டிவாக பேசக்கூடியவங்க யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே விலக்கி வைக்க பாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கு நேர்மறை சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. அதனால் நெகட்டிவாக பேசுகிறது, நீங்கள் நெகட்டிவாக பேசுகிறது, நெகட்டிவாக நினைக்கிறத இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே தவிர்க்க பாருங்கள். சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. குடும்பத்திலையும் சரி, வெளியிடத்துலையும் சரி இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம். பொருளாதார வளமும் சிறப்பாக இருக்கும். இந்த நேரம் உங்கள் சொந்த முயற்சியால், யாருடைய தயவும் இல்லை, உங்களுடைய சொந்த முயற்சியால் நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைப்போகுது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா துளாராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க, எந்த விஷயங்கள் சாதகம், எந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணும், தொழில் வாழ்க்கை, குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயம், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில் வியாபாரம், இந்த உடல்நலம், இது எல்லாமே எப்படி அமைய போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த நேரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எந்த வேலை தொழில் இருந்தாலும் சரிங்க, நேர்த்தியாக திருத்தமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுங்க. அரைகுறை வேலை மட்டும் இந்த நேரம் ஆகாது. அதனால் எதை செஞ்சாலும் கொஞ்சம் முழுசாக கவனம் கொடுத்துட்டாரு பாருங்கள். எந்த தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதியாலே நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் ஏற்பட போகுது. இந்த நேரம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்துலையுமே நிறைய நுணுக்கத்தை கற்றுக்க போகிறீங்கன்னு சொல்லலாங்க. எப்படி செயல்படணும், எப்படி செயல்படக்கூடாதுங்கிற ஒரு நுணுக்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. ராஜ வாழ்க்கையான காலம் இந்த வாரங்களிலிருந்து உங்களுக்கு தொடங்குங்க. இந்த நேரம் நிச்சயமாக சொல்லலாம் துளாராசி அன்பர்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. முயற்சி கொடுக்க தவறிடாதீங்க. இந்த நேரம் டக்குன்னு ஏதாவது ஒரு வகையில் உங்களை தூக்கி விட்டுரும், நீங்கள் நல்ல நிலைக்கு வந்துடுவீங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த இள வயசுக்காரங்களுக்கு எல்லாமே வாழ்க்கை துணை அமையும். காதல் விஷயத்தில் இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. குடும்பத்திலுமே சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொத்து சுகம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலுமே தாராளமாக வாங்கலாம். தேவையில்லாத டென்ஷனை மட்டும் குறைச்சிக்கோங்க. இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. குழந்தையோட எதிர்காலத்துக்கு இந்த நேரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சிறப்பாக இருக்குங்க. சேமிப்பு இந்த நேரம் ஏற்படுத்தலாம். கடன் சுமை குறையும். கடனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் கடன் சுமைக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லாம் நல்லபடியாக நடந்தாலுமே இந்த நேரம் உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க. இந்த நேரம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். குடும்ப விஷயத்தில் 1000 இருக்கும், ஆனால் அது வெளியில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட பேசிக்கிறது வேண்டாம். அது பிரச்சனையாகவே முடிஞ்சிருங்க. கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். புதுசாக நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க, ஆனால் நண்பர்கள் வகையிலும் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே உங்கள் நண்பர்கள் பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் உங்களை ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க. அதை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க பாருங்கள். அதை நீங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிறது நல்லது. புதிய நண்பர்களாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழக பாருங்கள். எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் செஞ்சிடாதீங்க. இந்த நேரம் வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே கொஞ்சம் சிறப்பாக இருந்தாலுமே பயணத்தில் கவனமாக இருக்கணுங்க. நம்பிக்கையோட இந்த நேரத்தில் முருகப்பெருமான் வழிபாடை செஞ்சுக்க பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த போராட்டம் எல்லாமே குறையக்கூடிய விஷயம் எதுக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறதால கிடைக்கும். அதனால் இந்த நேரம் முருகனுடைய வழிபாட்டை தொடர்ந்து செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே வேலை செய்கிற இடத்த மாற்றணும், இல்லைன்னா வீடு குடியிருக்க விட்ட கூட ஊர் விட்டு ஊர் மாற்றணும்னு நினைப்பீங்க. அதுலேயுமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. முயற்சிக்கு ஏற்ற மாதிரி பலன் கிடைக்குங்க. குழந்தை பாகியம் இல்லாமல் தடைப்பட்டக்கூடிய உங்களுக்கும் இந்த நேரம் குழந்தை பாகியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான எல்லா வசதியும் நீங்கள் ஏற்படுத்தி தருவீங்க. புதுசாக வீடு அதே மாதிரி நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் இந்த பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க. ஒரு முறைக்கு பல முறை விசாரித்து பார்த்துட்டு எதுவும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த நண்பர்கள், இந்த சொந்த பந்த வகையில் பொறுத்த வரைக்குமே பெருசாக அந்த நேரம் பாதிப்பு இல்லை தான், நான் முழுசாக நம்பக்கூடாது. அதே மாதிரி இந்த நேரத்தில் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் முயற்சி கொடுத்தாலுமே வேலையில் நல்ல மாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கணும், சம்பள உயர்வு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் முயற்சி கொடுத்து பாருங்கள், சிறப்பாக இருக்குது. தொழில் ஸ்தானம் ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கிறதால நீங்கள் பயப்படவே வேண்டாங்க. எந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்குங்க. லாபம் அதிகரிக்கும். திட்டங்கள் சரியாக வகுக்கணும். கொஞ்சம் இந்த நேரம் ஒரு அசால்ட்டாக இருக்கிறது, முயற்சி கொடுக்காமல் இருக்கிறது, ஒரு சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும். வரக்கூடிய வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். பொருளாதார நிலையில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க.
அதே மாதிரி இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு மட்டும் கூட இருக்கக்கூடியவங்களால கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்தில் இந்த நேரம் துளாராசிக்காரங்க கவனம் கொடுக்கணும். குழந்தைகளை தனியாக வெளியில் அனுப்புறது வேண்டாம். அதே மாதிரி குழந்தைக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, கல்வி சம்மந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வேலையிலுமே மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த நேரம் வேலையில் ஒரு நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்புன்றே சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருமணமான பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாரம் தான். கணவன் மனைவி இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்குங்க. கணவன் மனைவி 2 பேருக்குமே அந்யோன்யம் சிறப்பாக இருக்குது. குழந்தைங்க மேலுமே அன்பு பாசம் அதிகமாக இருக்கும். ஒரு நெகிழ்ச்சியான தருணத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி இந்த நேரம் ராசியை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் பார்வையிடக்கூடிய தன்மை திருமணமான பல பெண்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு காத்திருக்குன்னு சொல்லலாங்க. சனி ராகுக்கும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பரிகாரம் செஞ்சுக்க பாருங்க. இந்த நேரம் நவகிரகத்தில் சனி பகவானுக்கும் ராகுக்கும் நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லதுங்க. அதே மாதிரி வீட்டு பூஜை அறையில் தொடர்ந்து துளாராசி அன்பர்கள் நீங்கள் மாலை நேரங்களில் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு அமைன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நிதி நிலைமை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. வீட்டில் விருந்தாளி வருகை இருக்கும். வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தை சம்மந்தமாக அந்த நேரம் பேச்சு எல்லாமே தொடங்குவீங்க. விரைவிலேயே கெட்டிமான சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. அதற்குண்டான முயற்சி செய்ய போகிறீங்க. சுப செலவுங்கிறது நீ ஒன்று போனால் ஒன்றுன்னு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் பணத்தை சேமிக்க பாருங்கள். அதே மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அசால்ட்டாக இருக்கக்கூடாதுங்க. பணத்தை நீங்கள் முறையாக அந்த நேரம் கையாளணும். எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டு குழம்புறது வேண்டாம். பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். சின்ன சின்ன டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் நிர்வாகத்திறமை சிறப்பாக இருக்குது. வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால டென்ஷன் அதிகமாக இருக்கும். டென்ஷன் எல்லாமே கொண்டு வந்து வீட்டில் காட்டுவீங்க. அதுதான் உங்களுக்கு பாதிப்பை வீட்டில் பொறுத்த வரைக்குமே. குடும்ப வாழ்க்கையில் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. பயப்படவே வேண்டாம். முன்னாடி இருந்த பாதிப்பு இல்லை. எதிரும் புதிருமாக இருந்தவங்க கூட இந்த நேரம் வாழ்க்கை துணை உங்ககிட்ட அனுசரணை நடந்துக்குவாங்க. அதனால் குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பு இல்லை. நீங்கள் டென்ஷன் படாமல் டென்ஷனை ஏற்படுத்தாமல் இருந்துட்டாலே போதும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். சிறப்பாக இருக்குது. முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னா அதிக வட்டிக்கு கடன் வாங்குறது வேண்டாம். அந்த நேரத்தில் பெண் தெய்வ வழிபாடை கூடவே செஞ்சுட்டு வர பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் துளாராசி அன்றவர்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா துளாராசி அன்றவர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்கிறது பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். இது வரைக்குமே தடையாகவே இருந்திருக்குங்க. தொழிலில் போட்டி நிறைய சந்திச்சிருப்பீங்க. வருமானம் நல்லபடியாக அமைஞ்சிருக்காது. வேலை செய்யக்கூடியவங்க கூட, ஒரு கூலி வேலை பார்க்குற கூடியவங்களுக்கு கூட துளாராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் இந்த நேரத்தில் வேலையில் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்திருக்காது. ஏதோ வேலைக்கு போகிறோங்கிற மாதிரி தான் ஒரு ஆர்வம்லாம் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலத்தில் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பணத்தட்டுப்பாடு இல்லை. கையில் பணம் புரள்ற அளவுக்கு ஒரு குடும்பத்தை ஒரு நடத்துகிற அளவுக்காவது பண வருமானங்கிறது வந்துடும். நினைக்கிற வேலை எல்லாமே நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அரசு வழியில் முயற்சி செஞ்சிங்கன்னா வெற்றி நிச்சயமாக உண்டுன்னு சொல்லலாங்க. வேலை தேடி வரக்கூடியவங்களா இருந்தாலுமே நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குங்க. நிறைய பேர் செஞ்சுட்டு ஒரு தொழிலில் ஒரு வியாபாரத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், ஒரு விரிவாக்கம் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. அதுக்குமே இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. சொத்து சேர்க்கை இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனை இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு, சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. லாபம் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த நேரம் இருக்குது. தொடர்ந்து முயற்சி கொடுக்க பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ட கனவு நனவாகும். இது வரைக்கும் இருந்த பிரச்சனைங்கிறது படிப்படியாக நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் உங்களை அவமானப்படுத்திருப்பாங்க. கூட இருக்கக்கூடிய வகையிலேயே நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க. அந்த ஏமாற்றம் எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாள் கனவு நனவாகும். வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு வாங்கணும், இந்த பட்டம் பதவி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நீங்கள் கனவு காண்ற விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. உடம்புலையுமே கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கும். பெருசாக பாதிப்பில்லை. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுத்துட்டு வர பாருங்கள். அரசு வழியில் நீங்களுமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கிடைக்கும். நிறைய பேர் நிறைய விஷயம் ஏற்படுத்தணும்னு நினைப்பீங்க. அரசோட அனுமதிக்காக காத்திருப்பீங்க. அதுவுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதால குழப்பங்கிறது இல்லை. பொருளாதார நிலையில் நல்ல மாற்றம் தான். ரொம்ப நாளாக நிறைவேற்ற முடியாமல் இருந்த வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக குலதெய்வ வழிபாடு இருந்தால் முதல்ல அதை நிறைவேற்ற பாருங்கள். குலதெய்வ அனுகிரகம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. தொடர்ந்து இந்த விஷயத்தை மட்டும் செய்ய பாருங்கள்.
அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. எதிர்காலத்துக்காக இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை தன்னால் தேடி வரும். செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. வசதி வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. திருமண வயசுக்காரங்களுக்கு இந்த வரன் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் மட்டும் கவனம் கொடுக்க பாருங்கள். நல்ல வரனை தேர்ந்தெடுக்கணும் இந்த நேரம். அதற்கு உண்டான முயற்சி செய்கிறது நல்லது தான். சகோதர வகையில் இந்த நேரம் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்குதுங்க. சகோதர உறவு வகையால் மனசாபம் சந்திச்சவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் சகோதர வழியில் நல்ல மாற்றம் தான். அதே மாதிரி வாங்க நினச்ச சொத்து இல்லாமல் வாங்கலாம். பழைய கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலைக்காக முயற்சி செஞ்சாலும் கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க கூட இந்த நேரத்தில் உங்கள் நிலமுங்கிறது ஒரு படி வசந்து தான் வரும். இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. எந்த நெருக்கடி இல்லை. எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும்.